வணக்கம் டோலர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம I got broads in Atlanta. She took a lean in the family. Credit cards in the scammers. Hitting the licks in the legacy. இந்த மாதிரி போலீஸ் சாமியார்களோட முரட்டு சம்பவங்களை தான் இன்னைக்கான வீடியோ நம்ம ட்ரோல் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வழக்கம் போல இந்த வீடியோவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருக்க போகுது. அதனால நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, உங்க கவலையான கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லோருமே அன்னியன் படத்தை ஒரு தடவையாவது பார்த்துருப்போம். அந்த படத்துல விக்ரம் உடம்புக்குள்ள அன்னியன் அப்படிங்கிற கேரக்டர் அடிக்கடி வந்து போகும். அதே மாதிரி ரியல் லைஃப்ல ஒரு அக்கா உடம்புக்குள்ள அன்னியன் வந்து என்னெல்லாம் அக்கப்போர் பண்ணுதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் என்ன தப்பு பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க, வெளியே போக விடுறா. யாருக்கா நீயே? நம்ம விக்ரம் சாருக்கு டஃப் கொடுப்ப போலயே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நீ வந்துதான் ஆகணும். వదలవా నన్ను వదలవా ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు? கங்கா சந்திரமுகியும் அடிக்கடி இவங்க உடம்புக்குள்ள வந்து போகுமா. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த சாமியாரே கடுப்பாயி என்ன பண்ணாரு அப்படின்னா, இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இவர் தான் கும்மியடி சாமியார். உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை அடிச்சே இவர் சரி பண்ணிடுவாரு. ஆமா, நீங்களா யாருடா? சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். ஆனா அது பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான். அப்ப பெண்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்தா மட்டும் இப்படி லைட்டா தடவி இன்பத்தை காணுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? பாருங்க, இங்க ஒரு ஆன்டி வருது, அது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தலையில கைய வச்சு தடவி பின்னாடி எங்க தடவறான் பாருங்க. இவர் இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதையும் கொஞ்சம் பாத்துருங்க. எனக்கு மூடு வந்துச்சு, அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். மிருகம் மாதிரி வேட்டையாடி வேட்டையாடி நாசம் பண்ணிடுவான். நீ நல்லா இருக்க மாட்டடா, நாசமா போனவன். சரி, ஆண்கள் தான் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்களவே தூக்கி சாப்பிடுற மாதிரி இங்க ஒரு ஆன்டி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. கீதாவை நாடி வரும் பக்தர்களை கட்டி அணைத்து கன்னத்தோடு கண்ணம் உரசி முத்தத்தில் மூழ்கடித்து இந்த சகல கலா லீலைகளை பார்த்த இவரு பேர் தான் சுத்தி பாபா. இவர்கிட்ட என் உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி சுத்தியாலே போட்டு சாத்துன்னு சாத்துவாரு. இவரு சுத்தியல் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வலி தாங்க முடியாம ஐயோ சாமி என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னா கூட இவர் விட மாட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அதுலயும் பாத்தீங்கன்னா கராத்தே குங்ஃபு அப்படின்னு இவருக்கு எல்லா கலைகளும் அத்துபிடி. இவ்வளவு கலைகள் இவருக்கு தெரிஞ்சாலையும் அதை போயும் யாருக்கிட்ட காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்டி இவர்கிட்ட தலைவலி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் ஜெண்டு பாம் தைலத்தை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுமா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா இவர் அப்படி சொல்லாம இவர்கிட்ட இருக்கிற சுத்தியை எடுத்து அந்த ஆன்டி மண்டியிலேயே போட்டு நங்கு அடிச்சிருக்காரு. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? தலைவலி அப்படின்னு சொல்லி வந்தாலே தலையை உடைச்சு தான் இவர் அனுப்புவாரு. இவங்க வேற கால் வலி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. காலை உடைக்காம அமிச்சா எப்படி? பாவம், அந்த ஆன்டி வலி தாங்க முடியாம கதறாங்க. இவன் ஈவு இறக்கம் பார்க்காம அந்த ஆன்டி காலை உடைச்சு அனுப்புறான். இத அந்த ஆன்டியோட வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே கம்முன்னு நின்றுகிட்டு இருக்கான். இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம், ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க, நான் வர்றேன். பிறவிலே பேச முடியாதவங்களை டாக்டரால கூட பேச வைக்க முடியாது. ஆனா இந்த டுபாக்கூர் சாமியார் பேச வைக்கிறாரு. அது எப்படின்னு பாருங்க.
ஏமா கொஞ்சம் வாய தர அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்து யாரு வாங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. பாருங்க மக்களே, இந்த பக்கம் வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஆன்ட்டி அந்த பக்கம் திருப்பி நிக்க வச்சு இந்த சாமியார் சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அதை தட்டி கேட்காம இந்த ஆன்ட்டியோட புருஷன் உட்காந்துக்கிட்டு பஜ்ஜி பொண்ணை தின்னுக்கிட்டு இருக்கான். நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கே நெஞ்சிலே சம்பவம் பண்ணவன் தான் இவன். முதுகு வலி அப்படின்னு சொல்லி வந்தவங்கள சும்மாவா விடுவான்? இவரு பேர் தான் தொப்புள் பாபா. இவர் ஏதாவது ஒரு ஆன்ட்டியோட தொப்புல பாத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. இப்படிதான் அந்த ஆன்ட்டி மேல இருக்கிற செய்வினையை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டியோட தொப்புல பிடிச்சி கடிச்சு வச்சிருவான். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சின்ன பொண்ணுங்க மேல கைய வச்சாலே போதும் போஸ்கோ கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இவன் அந்த சின்ன பொண்ணை போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் கேட்க மாட்டேங்குது, இங்க இருக்கிறவங்களும் ஏன்டா அந்த பொண்ணை போட்டு கசக்குறா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இதையே வேற யாராச்சும் அந்த பொண்ணுகிட்ட பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்க. கல்யாணம் முடிச்ச கையோட இந்த பொண்ணு ஒருக்கா பாயை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா அந்த பாய் இந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணாம என்ன பண்றாருன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரான்னு திரிச்சுக்கிட்டு இருக்கு, இதில் வேற இப்படி ஒரு தேவையா? இந்த வீடியோவை வீட்டில் எடுத்தாங்களா இல்லை வேற எங்கேயாவது எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஓஹோ, இதுக்கு பேர் தான் காசாலே குளிப்பாட்டுறதா? யோ பெருசு, உங்ககிட்ட பணம் இருக்குன்னா யாராவது இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் குடியா. எதுக்கு இப்படி தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணி உனக்கு நீயே உழ வச்சுக்கிற? நான் பாக்குறேன் மனசுக்குள்ள சிரிச்சேன்.